Stepstone presenting Vira, truly independent AI homes, 0% no other charges. போரூருக்கே இது புதுசு. at காட்டுப்பாக்கம் போரூர். சட்ட நுணுக்கங்கள் தெரியாத, அரசு அதிகாரம், அரசு இயந்திரம் எப்படி இயங்குது அப்படின்றது தெரியாத இளம் தொண்டர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள ஒரு பூஸ்ட் பண்ணுற மாதிரி, ஓகே நம்மளை வந்து வழிநடத்துறதுக்கு ஒரு அண்ணன்கள் வந்திருக்காங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தை கொடுக்கறதுக்கும் இந்த ஒரு இணைப்பு வந்து பலமாக இருக்கும். அவங்களுக்கு முன்னாள் அமைச்சர்கள் கூட சிலர் வரலாம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்குது. சரி, இப்போ வந்து எல்லா அரசியல் கட்சிகளுமே தங்கள் அரசியல் கட்சியை நோக்கி வரவங்களை வந்து வேண்டான்னு சொல்லி நிறுத்தி வைக்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குது. ஆனால் வந்து யாரும் நிறுத்த மாட்டாங்க. ஸோ இதை தாண்டி மாற்று கட்சிகளில் மாறி மாறி வரவங்க ஏதாவது ஒரு கட்சியில் அவங்க செய்யணும்னு நினைக்கிறத செய்ய முடியுது அப்படின்னா அவங்க இருப்பாங்க. கொள்கை பரப்பு செயலாளராக ஆல்ரெடி ராஜ்மோகன் இருக்கிறார், இணை செயலாளராக லயோலமணி அவர்கள் இருக்கிறாங்க. அப்படி இருந்தும் கூட அதுக்குன்னு கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர்னு ஒரு புதிய பதவி கொண்டு வர என்ன காரணம்? அவங்களுடைய டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து நேரடியாக தலைவருக்கு தான் போகணும், தலைவர்கிட்ட தான் பேசணும், எந்த ஒரு சின்ன பிரச்சனாலும் அங்கே தான் போகணும் அப்படின்னா அது வந்து ஒரு லாங் ப்ராசஸ் ஆகும். அந்த தேக்கத்தை தடுக்கிறதுக்காக தான் ஒருவருக்கு ஒரு தலைமை. ஸோ அந்த தலைமை நேரடியாக விஜயண்ணா கூட வந்து டிஸ்கஸ் பண்ணி நான் உங்கள் சங்கீதுகன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு இளைஞர் கட்சியின் மாநில துணை செயலாளர் மதிப்பிற்குரிய திரு நரேஷ் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். நீங்க? நலமா இருக்கேன் சார். தமிழக வெற்றி கழகத்தில் முன்னாள் IRS அதிகாரி அருண்ராஜ் இணைந்திருக்கிறார். அவர் இணைந்ததோடு மட்டுமல்லாமல் நாகர்கோவில் மாவட்ட மஜிஸ்ட்ரேட்டாக இருந்த முன்னாள் நீதிபதி சுபாஷ் அவர்கள் இணைந்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அதிமுகவிலிருந்து 2 முன்னாள் எம்எல்ஏக்கள் இணைந்திருக்காங்க. திமுகவிலிருந்து முன்னாள் எம்எல்ஏ ஒருத்தர் இணைந்திருக்கிறார். ஸோ இது எல்லாமே பார்க்கும்போது விஜய் அவர்கள் ஒரு மாற்று சக்தியாக தமிழ்நாட்டில் இருக்கிறார் அப்படிங்கிறதுக்காக இவங்க எல்லோருமே வந்து ஒரு சமூக பொறுப்புணர்வோடு தாவேகால் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்லை, கண்டிப்பாக அதுதான் வந்து யதார்த்தம். அவங்களும் தன்னிலை விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஒரு நிகழ்வு நேற்று நடந்ததுக்கப்புறம் அறிக்கை வாயிலாகவும் வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வந்தது. அதற்கு பிறகு அவர்களும் வெளியே வந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசினாங்க. அவர்களும் சொல்லியிருந்தாங்க எதற்காக இணைந்தோம் அப்படின்றதெல்லாம் பேசியிருந்தாங்க. ஸோ இது வந்து எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விஷயம். இப்போ தான் வந்து இது முதல் படி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து இதுதான் வந்து ஆரம்பம். நிறைய பேர் விமர்சனம் வச்சுக்கிட்டு இருந்தவங்க சொன்னது என்னன்னா, கமல்ஹாசன் கட்சி தொடங்கும் போதும் சரி, விஜயகாந்த் கட்சி தொடங்கும் போதும் சரி, நிறைய அனுபவம் வாய்ந்த அரசியல் மூத்த தலைவர்கள் வந்து இணைஞ்சாங்க, அரசு அதிகாரிகள் வந்து இணைஞ்சாங்க, அந்த மாதிரி யாரும் வந்து பேர் சொல்கிற மாதிரி வந்து இணையலை அப்படின்னு சொல்லி பேசப்பட்டிருந்தோம். ரொம்ப நாளாக நம்ம IRS அருண்ராஜ் சார் வந்து இணைய போகிறாரு அப்படின்றத பேசிகிட்டு இருந்தோம். தென் 1 இயராக அவருடைய VRS வந்து ஒத்தி வைக்கப்பட்டு இப்போ தான் வந்து அதுக்கு அப்ரூவல் வந்திருக்கு. ஸோ அது வந்ததுக்கப்புறம் அவர் வந்து இணைஞ்சிருக்காரு அப்படின்றது அஃபிஷியலாக இன்றைக்கி வந்து இணைஞ்சிருக்காரு. ஸோ அவரை தாண்டி ஒரு நீதிபதி, அது என்ன முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், இவர்களெல்லாம் கட்சிக்குள்ளே வரும்போது கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எல்லாமே இளம் ரத்தம், சட்டமன்றத்தை போய் பார்க்காத, சட்டமன்றத்து உள்ளே என்ன நடக்கும் அந்த நிகழ்வுகள் தெரியாத, சட்ட நுணுக்கங்கள் தெரியாத, அரசு அதிகாரம், அரசு இயந்திரம் எப்படி இயங்குது அப்படின்றது தெரியாத இளம் தொண்டர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள ஒரு பூஸ்ட் பண்ணுற மாதிரி, ஓகே நம்மளை வந்து வழிநடத்துறதுக்கு ஒரு அண்ணன்கள் வந்திருக்காங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தை கொடுக்கறதுக்கும் இந்த ஒரு இணைப்பு வந்து பலமாக இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இப்போது நிறைய பேர் விமர்சனம் வச்சுக்கிட்டு இருந்ததுக்கும் ஒரு பதிலடியாக இருக்கும். இது ஆரம்பம் தான். இப்போ தொடர்ந்து நம்ம போக போகிறோம். காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா இயக்கங்களோ இல்லை முன்னாள் அமைச்சர்கள் கூட சிலர் வரலாம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக நிறைய அதிருப்தியில் இருக்கிறவங்க இப்போ இவங்களே பார்த்தீங்கன்னா ஒரு கட்சியில் பயணித்து ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்து அங்கே அவங்க செய்யணும்னு இதை செய்ய முடியாமல், இல்லைனா அவர்களால் கட்சிக்கு பயன் இல்லை, அவர்களால் சம்பாதிக்க முடியலன்னு நினைச்ச கட்சிகள் வந்து அவங்கள ஒதுக்கி வச்சுருக்கோம். இந்த மாதிரியான இருக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நம்ம கட்சிகளை வந்து குறை சொல்கிறோம், தனிநபர்கள் சிலர் வந்து தான் நினைச்சதை செய்ய முடியல அப்படின்ற சில விரக்தியில் இருப்பாங்களே, அவங்கெல்லாம் வெளியே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவர்களுக்கு தாவேகா ஒரு சரியான இடம் அப்படின்னு அவங்க நம்பினாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இணை தான் போகிறாங்க. நம்ம தொடர்ந்து அதை பார்க்க தான் போகிறோம். அப்போது தாவேகாவில் இணைந்திருக்கக்கூடிய மயிலாப்பூர் முன்னாள் எம்எல்ஏ ராஜலட்சுமி அவர்களாக இருக்கட்டும், திருவைகுண்டம் முன்னாள் திமுக எம்எல்ஏ டேவிட் செல்வின் அவர்களாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பல கட்சிகள் மாறினவங்க. நிரந்தரமாக அதிமுக கூட வந்து இல்லை. இவங்க ராஜலட்சுமி பாஜக போனாங்க, பாஜகவிலிருந்து இப்போ தாவேகா வந்திருக்காங்க. அதே போல் டேவிட் செல்வின் அவர்களும் சரி, திமுகவில் இருந்தார், அப்புறம் வைகோ கூட ட்ராவல் பண்ணி போனார், அப்புறம் ஒரு சில காலம் வந்து அதிமுகவில் பயணித்தார், அப்புறம் திரும்ப திமுக வந்தார். திமுகவில் எந்த பொறுப்புமே இல்லை அப்படிங்கிறதுக்காக இப்போ தாவேகா வந்திருக்காரு. ஸோ இவங்க எல்லாமே வந்து பல கட்சிகள் மாறியவர்களாக வந்து இருக்காங்க. இதை எப்படி விஜய் வந்து தேர்ந்தெடுத்தார்? சரி, இப்போ வந்து எல்லா அரசியல் கட்சிகளுமே தங்கள் அரசியல் கட்சியை நோக்கி வரவங்களை வந்து வேண்டான்னு சொல்லி நிறுத்தி வைக்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குது. ஆனால் வந்து யாரும் நிறுத்த மாட்டாங்க. ஸோ அவங்கள வந்து உள்ளே அரவணைச்சிக்கோங்க. அவங்களுக்கு எந்த மாதிரியான ஸ்பேஸ் கொடுக்குறாங்க அப்படின்றத பார்க்கணும். ஸோ நாங்கள் ஒரு சின்ன கட்சியாக இருந்தாலும் எங்களுக்கு தமிழ்நாடு இளைஞர் கட்சியில் வந்து இணையக்கூடியவர்கள் மாற்று கட்சியிலேருந்து வந்து இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்கோப் கொடுப்போம்.
அண்ட் தென் அவங்களுக்கு சில டாஸ்க் கொடுப்போம். மக்கள் அவங்க எப்படி அணுகுறாங்க, இதுக்கு முன்னாடி எப்படி பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்துட்டு அவர்களுக்கு எந்த மாதிரியான ரோல் கொடுக்கலாம் அப்படின்றத கட்சிக்குள்ளார இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகளை கலந்து ஆலோசிச்சு அவங்களுக்கான பதவிகள் கொடுக்கும். இதுக்கு டைம் எடுக்கும். ஸோ இப்போ இணைஞ்சவங்களுக்கும் கொடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து உடனே பதவிகள் கொடுக்கப்படலை. இன்னும் அதுக்கான டாஸ்க்கு கொடுக்கப்படும். முதல்ல வந்து நம்ம ஐஆர்எஸ் அருண்ராஜ் சார், முன்னாள் ஐஆர்எஸ் அதிகாரி, அவருக்கு வந்து இப்போ வந்து கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் தனித்தனி பொதுச் செயலாளராக வந்து பிரித்து போடுறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காக ஒரு கட்சியவே வந்து ரொம்ப நுணுக்கமாக வந்து அணுகிறதா நான் பார்க்குறேன். ஸோ இப்போ வந்து இணைந்தவர்களுக்கு இப்போ கட்சி பொறுப்புகள் வந்து போட்ட மாதிரி தெரியல. ஏதாவது போட்டிருக்காங்களா? போட்ட மாதிரி தெரியல. ஸோ வருங்காலங்களில் அவங்களுடைய செயல்பாடுகள் குறித்து, அவங்க செயல்பாடு எப்படின்னு குறித்து அவங்களுக்கான பதவிகள் வழங்கப்படும். ஸோ இதில் வந்து கட்சி மாறி வரவங்க, ஏன்னா இப்போ வரவங்களுக்கெல்லாம் போஸ்டிங் போட்டு கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு வந்து ஒரு கூட்டம் அப்படியே வெளியே போகும். ஏன்னா அது வெளியே போகிறதுக்காக தான் உள்ளவே வந்திருக்கும். அவர்கள் போஸ்டிங்கோடு போகும்போது இந்த கட்சியிலேருந்து இந்த நிர்வாகிகள் வெளியே வந்துட்டாங்க அப்படின்ற செய்திகள் வரும். இது கட்சிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பின்னடைவு. நேற்று கூட பார்த்தீங்கன்னா அன்பில் மகேஷ் அவர் தலைமையில் ஒரு 20 பசங்களை கூப்பிட்டு தாவேக்கால வந்து இணைஞ்சிட்டாங்க அப்படின்னு நேற்றே அவசர அவசரமாக ஒரு செய்திகள் போடுற மாதிரி ஒரு நிகழ்வு நடக்குது. ஸோ இது வந்து அரசியல் கட்சி தங்களுடைய கட்சியிலேருந்து ஒரு உறுப்பினர் அங்கே போராடும் போது அங்கேருந்து இங்கே கொஞ்சம் பேர் வராங்கன்னு காட்டிக்கிற ஒரு ஷோகேஸ் வேலை வந்து இங்கே நடக்குது. ஸோ இதை தாண்டி மாற்று கட்சிகளில் மாறி மாறி வரவங்க ஏதாவது ஒரு கட்சியில் அவங்க செய்யணும்னு நினைக்கிறத செய்ய முடியுது அப்படின்னா அவங்க இருப்பாங்க. ஸோ ஒரு எதிர்பார்ப்போடு தான் கட்சிகள் மாறுறாங்க அப்படின்றது இல்லாமல் நாங்கள் செய்ய நினைக்கிறத எங்களோட ஸ்டைலில் செய்ய வர்றதுக்கு ஒரு சுதந்திரம் கிடைக்காத ஒரு கட்சியில் நினைக்கிறவங்களும் இருப்பாங்க. இப்போ அதே பார்த்தீங்கன்னா நீங்கள் செந்தில் பாலாஜி எடுத்துக்கலாம். செந்தில் பாலாஜி அதே மாதிரி வந்து ஒரு 4-5 கட்சிகளை மாறி இன்றைக்கி திமுகவில் இருக்கார். அவருக்கு முழு சுதந்திரம் இங்கே இருக்குது. எப்படியெல்லாம் எதெல்லாம் செய்யணும் அவர் நினைக்கிறாரோ அதெல்லாம் செய்கிறாரு அப்படின்னு நம்புகிறோம் திமுகவில். அதனால தான் அவரை வந்து முக்கிய பொறுப்பில் வச்சுட்டு இன்றும் காப்பாற்றிட்டு இருக்காங்க. வெயிலில் எடுத்து அமைச்சராக்கி திரும்பவும் அந்த அமைச்சர் பதவி ரிசைன் பண்ணி வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு அரசு அமைச்சரவையை எப்படியெல்லாம் வச்சு விளையாடக்கூடாதோ அப்படியெல்லாம் வச்சு விளையாடக்கூடிய அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நபர் அங்கே இருக்கார் அப்படின்னா அவரும் பல கட்சிகள் மாறி வந்தவர் தான். ஸோ இந்த மாதிரியான பல கட்சிகள்லேருந்து மாறி வரவங்களை அரவணைச்சு அவங்க நல்வழிப்படுத்துறது தான் ஒரு கட்சி தலைமையோட தலையாய கடமையாக நான் பார்க்குறேன். அப்படி தாவேக்கா இதை சிறப்பாக செய்யும் நான் நம்புகிறேன். ஏற்கனவே ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசும்போது அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புஷி ஆனந்தன் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, நீங்கள் எந்த கட்சியிலேருந்து எத்தனை மாற்று கட்சியிலேருந்து வந்தாலும் சரி, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உழைக்கிறவங்களுக்கு தான் மரியாதை, ரசிகர் மன்றம், விஜய் மக்கள் இயக்கம்னு சொல்லிட்டு இங்கே உழைச்சவங்களுக்கு தான் மரியாதை அப்படின்னு வந்து சொன்னார். ஸோ அப்படி பார்க்கும்போது வந்த வேகத்திலே வந்து முன்னாள் ஐஆர்எஸ் அதிகாரி அருண்ராஜுக்கு வந்து கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அப்படின்னு ஒரு பதவியை போட என்ன காரணம்? சரி, நம்ம வந்து இந்த கிரவுண்ட் லெவல் ரியாலிட்டி நம்ம சிலது வந்து பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ 30 வருஷமாக வந்து ஒரு மாவட்டத்தில் இல்லைனா ஒரு தொகுதியில் ஒருத்தர் வந்து மக்கள் இயக்கமாக இருக்கும் போதுலேருந்து தொடர்ந்து மக்கள் பண்ணி செஞ்சுக்கிட்டு வந்திருக்காரு அப்படின்னா அந்த இடத்துல யாராவது புதுசாக வரவங்களுக்கு அங்கே பதவி கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. எந்தெந்த இடத்துல யார் எந்தெந்த வேலை செஞ்சுருக்காங்களோ அவங்களுடைய கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி அந்த பதவிகளை வந்து பிரித்து கொடுக்குறது தான் ஒரு கட்சியுடைய மேனேஜ்மெண்ட். இந்த மேனேஜ்மெண்ட்டில் ஒருத்தர் கொள்கை பரப்பு செயலாளராக பொதுச் செயலாளராக ஆகிற அளவுக்கு ஒருத்தர் கெப்பாசிட்டி இருக்கா அப்படின்றத அந்த கட்சி பார்த்து தான் அந்த பதவி வந்து கொடுக்கும். இப்போ வெளியிருந்து வரவங்களுக்கு உள்ளே இருக்கிறவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு சொல்கிறேன், நான் அந்த அவங்கள உதாரணத்துக்கு எடுக்கக்கூடாதுன்னு பார்த்தா உதாரணம் அதுதான் வருது. ஸோ வைஷ்ணவின்னு ஒருத்தவங்க வந்தாங்க, வெளியிருந்து வந்தாங்க, ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, அவங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட் இருக்குது, அவங்க டிஎம்கே ஃபேமிலி அங்கேருந்து வந்தாங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரு போஸ்டிங் போட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே இருந்தவங்களே வந்து மன கஷ்டத்துக்கு உள்ளாயிருப்பாங்க. இது தாவேக்காவுக்கு உள்ளார நடந்திருக்கும். அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ஃபேம் இருக்கிறவங்க வந்தாங்கன்னா பதவி கொடுத்துட்டாங்க, நம்மளுக்கு இன்னும் கொடுக்கல அப்படின்ற ஒரு விரக்தி வந்து கட்சிக்குள்ளார வரும். அது நடக்காமல் அவங்கள கொஞ்ச நாள் வந்து காலம் தாழ்த்தி அவங்கள வேலை செய்ய சொல்லும் பொழுது தான் அவங்களுடைய முகத்திரை என்னன்றது கிழியுது. இந்த மாதிரி கொஞ்ச நாள் அவங்கள தேக்கி வச்சு அவங்களுக்கான போஸ்டிங்ஸ் கொடுக்குறது கிரவுண்ட் லெவலில் நடக்கும். ஆனால் டாப் லெவலில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கெப்பாசிட்டி என்னன்றதை டாப் லெவலில் அவங்க தலைமையோடு பேசியிருப்பாங்க. எந்த மாதிரியான செயல் திட்டங்கள் இருக்குது, தொலைநோக்கு பார்வைகள் என்ன, கட்சி அடுத்து 20 வருஷத்துக்கு 30 வருஷத்துக்கு எப்படி கொண்டு போகணும், இப்படியான செயல் திட்டங்கள் இருக்கிறவங்கள நீங்கள் கிரவுண்ட் லெவலில் வச்சிங்க அப்படின்னா அவங்களோட செயல் திட்டங்கள் கிரவுண்ட் லெவலே நின்றோம். நீங்கள் திங்க் லோக்கலி ஆக்ட் குளோபலின்வாங்க. நீங்கள் சின்னதாக வந்து திங்க் பண்ணாலும் அதை வந்து பெருசாக வந்து செயல்படுத்த ட்ரை பண்ணும்போது தான் ஒரு சின்ன விஷயமா அது நடக்கும். ஸோ அதனால் அவர்களில் அந்த இடத்துல அகாமடேட் எந்த இடத்துல அகாமடேட் பண்ணுமோ அந்த இடத்துல அகாமடேட் பண்ணியிருக்காங்கன்னு தான் நான் பார்க்குறேன். இதில் தாவேக்காவில் வந்து ஒவ்வொரு செக்டராக வந்து பார்த்தீங்கன்னா பொறுப்பு போடுறது, ஒவ்வொரு அணிகளுக்கு வந்து பொறுப்பு போடுறது வந்து இயல்பு தான். அது எல்லா கட்சியிலுமே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். எல்லா கட்சியிலுமே ஒரு அணிக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செயலாளர் இருப்பார், இல்லை ஒரு தலைவர் அப்படிங்கிற போஸ்டிங்கை வச்சு செயலாளர் தான் மெயினாக அந்த போஸ்டிங்கை வந்து உட்கார வச்சுருப்பாங்க. அது கீழே பல துணை அமைப்பாளர்கள், இணையமைப்பாளர், அப்புறம் நகரம், மாவட்டம், மாநகரம், ஒன்றியம், கிளைக்கழகம், அது மாதிரி ரூல்ஸ்லாம் வந்து அடிமட்டம் வரைக்கும் போகும். பட் தாவேக்கால வந்து பொதுச் செயலாளராக வந்து புஷி ஆனந்த் இருக்கிறாரு, தேர்தல் பிரிவு மேலாண்மை பொதுச் செயலாளராக வந்து ஆதவ் அர்ஜுன் வந்து இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் கொள்கை பரப்பு செயலாளராக ஆல்ரெடி ராஜ்மோகன் இருக்கிறார், இணை செயலாளராக லயோலமணி அவர்கள் இருக்கிறாருங்க.
அப்படி இருந்தும் கூட அதுக்குன்னு கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர்னு ஒரு புதிய பதவியை கொண்டு வர என்ன காரணம்? இல்லை இது ஒரு கட்சிக்குமே வந்து வித்தியாசங்கள் நிறைய நம்ம பார்க்க முடியும். உதாரணத்துக்கு இப்போ திமுக எடுத்துக்கங்க. திமுகவில் ஒரு பவர்ஃபுல்லான போஸ்டிங் அப்படின்னா அது வந்து தலைவர் ஸ்டாலின் தான் அங்கே வந்து பவர்ஃபுல்லான விஷயம். அப்படியே வந்து அதிமுகவுக்கு வந்தீங்கன்னா பொதுச் செயலாளர் அவர் தான் பவர்ஃபுல். ஸோ எடப்பாடி பழனிசாமி அப்படின்றவர் தான் போகும். நாம் தமிழர் எடுத்தீங்க அப்படின்னா தலைமை ஒருங்கிணைப்பாளர்ன்றவர் தான் இப்போ பவர்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி வந்து ஒரு கட்சின்னு ஒரு பவர்ஃபுல். இப்போ தாவேக்கா எடுத்துட்டீங்கன்னா தலைவர் அப்படின்றது தான் பவர்ஃபுல். அவருக்கு கீழே எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டை எப்படி மேனேஜ் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா எல்லா இடங்கள்லையும் தலைவர் போய் நிற்க முடியாது, எல்லா இடங்களுக்கும் வந்து பொதுச் செயலாளர் மட்டும் போய் நிற்க முடியாது. ஸோ அவர்கள் எந்த விஷயத்துக்கு யார் சரியாக வருவாங்களோ அதை பிரித்து அவங்களுக்கான தலைமை பொறுப்பை கொடுத்து டைரெக்டாக இப்போ வந்து நீங்கள் சொல்கிறீங்க கொள்கை பரப்பு செயலாளராக வந்து ராஜமோகன் சார் இருக்கார், அப்புறம் வந்து லயோலா மணி அவர்கள் வந்து இருக்காங்க போஸ்டிங்கில். ஸோ அவங்களுடைய டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து நேரடியாக தலைவருக்கு தான் போகணும், தலைவர்கிட்ட தான் பேசணும், எந்த ஒரு சின்ன பிரச்சனாலும் அங்கே தான் போகணும் அப்படின்னா அது வந்து ஒரு லாங் ப்ராசஸ் ஆகும். நீங்கள் எந்த ஒரு சொல்யூஷனுக்குமே எந்த ஒரு இஷ்யூக்குமே வந்து சொல்யூஷன் கிடைக்காது. அந்த என்ன பண்ணலாம், அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாமல் தேங்கி நிற்கக்கூடிய ஒரு நிலை வரும். அந்த தேக்கத்தை தடுக்கிறதுக்காக தான் ஒருத்தருக்கு ஒரு தலைமை. ஸோ அந்த தலைமை நேரடியாக விஜயண்ணா கூட வந்து டிஸ்கஸ் பண்ணி அவங்க ஒரு ரேப்போவில் இருப்பாங்க. அந்த ரேப்போ மூலமாக அவங்க கிட்டேருந்து ஆர்டர்ஸ் வரும்போது கிரவுண்ட் லெவல் கேடர்ஸ் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும். ஸோ ஏன்னா நம்மளுக்கு இருக்குது ஷார்ட் டேர்ம். இப்போவே வந்து எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா 1 வருஷம் தான் இருக்குது, 1 வருஷத்தில் என்ன பண்ண முடியும், கட்டமைப்பு பலப்படுத்திட்டாங்களான்னு கேட்குறாங்க இல்லையா. ஒரு மரத்தை வெட்டுறதுக்கு 1 மணி நேரம் தேவைப்படுது அப்படின்னா அந்த ஆயுதத்தை கூர்மை பண்ணுறதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு மேலே எடுத்துக்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த 1/2 மணி நேரம் ஆயுதத்தை கூர் பண்ணிங்க அப்படின்னா 10 நிமிஷத்தில் அந்த மரத்தை வெட்டிட முடியும். இப்போ அந்த ஆயுதத்தை கூர் பண்ணக்கூடிய வேலைகளை தான் வந்து தாவேக்கா பண்ணிகிட்டு இருக்கு. கிரவுண்ட் லெவல் கேடர்ஸுக்கு என்னையெல்லாம் அரசியல் படுத்தணுமோ அதை அரசியல் படுத்திட்டு வராங்க. நீங்கள் ஆரம்ப காலத்தில் நீங்களே கூட பார்த்துருப்பீங்க, கட்சி தொடங்கின சமயத்தில் தொண்டர்கள் இருந்த மனநிலையும் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வருது. கிரவுண்ட் லெவலில் இறங்கி அவன் வீடு வீடாக போயிட்டு கேட்க ஆரம்பிக்கிறான், உங்களுக்கு என்ன பிரச்சனை, ஸோ உங்களுக்கு என்ன தேவை இருக்குது, இந்த இடத்துல என்ன உங்களுக்கு வந்து வர வேண்டியிருக்கு, என்ன உங்களுடைய கவர்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ் எது கிடைக்கல, இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் கேட்குறான் இல்லைங்களா. அந்த கேட்கும்போது அவனுடைய இமேஜ் வந்து அங்கே மாறுது. ஸோ பப்ளிக்கை அட்ரஸ் பண்ணி அவன் பேசும்போது அதே இடத்துல தான் இருந்திருப்பான். ஒரு பூத் வாலண்டியர்ஸ் இப்போ போயிட்டு பப்ளிக் அட்டென்ஷன் வாங்குறான், போயிட்டு உங்களுடைய பிரச்சனை என்னன்னு கேட்குறான். அப்படின்னும் போது அவன் இத்தனை வருஷமாக அவன் வாழ்ந்த அந்த தெருவில் அவனுக்கு இருந்த இமேஜ் இப்போ மாறுது. மக்கள் பிரச்சனையை ஒருத்தன் அட்ரஸ் பண்ணுறான், கேட்குறான் அப்படின்போது அவனுக்கு அந்த இமேஜ் மாறும்போது அவனுக்காக வந்து செல்ஃபாக வந்து ஒரு விஷயம் மாறும். தன்னிலை இது வரைக்கும் அவன் என்னவா இருந்தானோ அதுலேருந்து இன்றைக்கி வந்து ஒரு படி மேலே போகிறான். அவனுக்கான ரெஸ்பெக்ட் கிடைக்குது அப்படின்போது அது ஒரு நல்ல போதை. நம்மளை வந்து மக்கள் ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க, நம்மளை நல்லவன் நினைக்கிறாங்கன்னு அவன் உண்மையிலே ஏதாவது செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை வந்து இப்போ தொடர்ந்து கொண்டு போகிறது தான் வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய ஆயுதமாக மாறப்போகுது. இப்போ அதிகாரியாக இருந்து செயல்பட முடியாததை வந்து அரசியல்வாதியாக எல்லாமே செய்து விட முடியுமா? ஆக்சுவலாக வந்து அவருடைய பேக்ரவுண்டே பாருங்கள். அவர் வந்து ஒரு MBBS முடித்து ஒரு டாக்டராக வந்து சர்வீஸ் பண்ணுறாரு. சர்வீஸ் பண்ணி முடித்து அதுக்கப்புறம் வந்து UPSC கிளியர் பண்ணி IRS அதிகாரியாக போகிறாரு. அதற்கு பிறகு பொலிட்டிக்கலாக வர்றாரு. அவருடைய எண்ணம் என்னவாக இருந்திருக்குன்னா தான் ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு வகையில் வந்து சொசைட்டிக்கு ஏதோ சர்வ் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ ஆரம்ப சுகாதாரத்தில் ஒரு 5 வருடங்களுக்கு மேலே அவர் பணியாற்றி அந்த இடத்துல இருந்து நான் வந்து UPSC போகணுன்னு போய் UPSCயில் பார்த்தீங்க அப்படின்னா UPSCயில் இருக்கக்கூடிய பல கேள்விகள் நம்மளால் கேட்க முடியாத பல கேள்விகளை அவர் உள்ளே இருந்துக்கிட்டே வந்து கேட்டிருக்காரு. அந்த கேள்விகளுக்கெல்லாம் UPSC பதில் அளிக்க முடியாது அப்படின்னே சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து வழக்கு வரைக்கும் போயிட்டு வந்திருக்கு. ஏன்னா ஒரு இன்டர்வியூ பண்ணக்கூடியவர் இங்கே வந்து இந்தியன் சர்வீஸுக்கு வந்து பண்ணக்கூடிய வரவங்கள என்ன கேஸ்ட் அப்படின்றது இன்டர்வியூ பண்ணுறவங்க தெரியுமான்ற அளவுக்கு அந்த கேள்வி கேட்டிருக்கு. அவ்வளோ நுணுக்கமாக யோசிக்கக்கூடியவர், எந்த இடத்துலையும் சமூக நீதி பாதிக்கப்படக்கூடாதுன்னு சிந்திக்கக்கூடியவர். அவர் அந்த அதிகார இதில் இருந்து அந்த மட்டத்தில் இருந்து என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணும்பொழுது இதை தாண்டி நம்ம வந்து சில கொள்கை முடிவுகள் மாற்றணும், இதெல்லாம் பண்ணால் நல்லா இருக்கும் மக்களுக்கு அப்படின்னு நினைக்கலாம். அதை செய்ய முடியாது, அதை வெளிப்படையாக பேசக்கூட முடியாது. ஒரு அரசு அதிகாரியாக இருந்துக்கிட்டு அதை பேசக்கூட முடியாது. அதை எங்கே செய்ய முடியும், எங்கே நம்மளுக்கு ஸ்பேஸ் கிடைக்குமோ அங்கே வந்து செய்யணும்னு நினைக்கிறாரு. அதை வந்து நம்ம வரவேற்க தான் வேணும். இல்லை, ஒரு UPSC எக்ஸாமில் ஒரு 25 வயசில் ஒருத்தர் பாஸ் பண்ணுறாரு அப்படின்னா 58-59 வயசு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு லாங் பீரியட் இருக்கு. ஒரு 30 வருஷம் சர்வீஸில் செய்ய முடியாத இப்போ அரசியல்வாதியாகி அது ஒரு கட்டத்தில் வந்து மக்களுடைய நன்மதிப்பை பெற்று தேர்தல் நின்று ஜெயிச்சு அது ஒன்று போகிறதுக்கே அது ஒரு பல வருடங்கள். நீங்கள் சொல்கிறது புரியுது, அது ஒரு தவ வாழ்க்கை தான். நீங்கள் வந்து ரொம்ப எளிமையாக உங்களுக்கு எல்லாமே கிடைக்கிற ஒரு அதிகாரத்தை பயன்படுத்தி நீங்கள் வந்து நினைக்கிறத செய்ய வைக்கக்கூடிய சில இடங்களில் இருந்துக்கிட்டு அதை தாண்டி வேற ஒரு பொசிஷன் போகணும்னு நினைக்கிறது இல்லையா. அப்போ வந்து அந்த இடத்துல அவர் இருக்கிற இடத்துல அவர் நினைச்சதை இன்னும் செய்ய முடியலன்னு தான் அர்த்தம். அந்த இடத்துல இருந்தே இப்போ ஒரு சட்டமன்றத்தில் ஒரு லா பாஸ் பண்ணணும், தமிழகத்தில் வந்து இந்த சட்டத்தை வந்து மாற்றி அமைக்கணும், அது வந்து மக்களுக்கு நல்லதை கொடுக்கும், இதனால் ஊழல் நடக்குது, இதை தடுக்கிறதுக்கு இந்த ஸ்டெப்ஸ் எடுக்கணும் அப்படின்னு அவர் நினைச்சாலும் ஒரு IRS அதிகாரியால் அதை பண்ண முடியாது.
இப்போ ஒரு இன்கம் டேக்ஸ் ரைடு போகிறோம், ரைடு போகிற இடத்துல சில லூப் ஹோல்ஸ் இருக்குது, அதை வச்சு எல்லாருமே தப்பிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த லூப் ஹோல்ஸை அடைக்கிற ஒரு வழிமுறை அவருக்கு தெரியுது, ஆனால் அதை யார்கிட்ட சொன்னாலும் அதை செய்ய மாட்டாங்க. ஏன்னா அந்த செய்யக்கூடிய அரசியல் தலைவர்கள் அதை வந்து பயன்படுத்திக்கிறாங்களே தவிர அதை வந்து செய்ய விடுறதில்லை. அப்படி செய்யும் பொழுது அதை அந்த லூப் ஹோலை அடைக்கக்கூடிய வேலைகளை செய்யக்கூடிய ஒரு தலைவராக வந்து விஜயண்ணா இன்னைக்கு இருக்கும்பொழுது அவரை நம்பி இன்னைக்கு வந்து அதை செய்ய முடியும் அப்படின்னு வராரு. ஸோ அவர் மட்டும் இல்லாமல் ஒரு நீதிபதியும் வந்திருக்காரு, முன்னாள் நீதிபதி. ஸோ சட்ட நுணுக்கங்கள், சட்ட விஷயங்கள் வந்து இன்னும் அடித்தட்டு மக்களுக்கு போய் சேரலை. அந்த அடித்தட்டு மக்களுக்கு அந்த சட்டம் போய் சேராததுனால அந்த சட்டத்தில் கிடைக்கக்கூடிய நன்மைகள் மட்டும் இல்லாமல் அதனால நிறைய தீமைகளும் அவங்கள வந்து அனுபவிக்கிறாங்க. இதெல்லாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சியா, இதெல்லாம் அரசியல் கட்சிகள் செய்ய வேண்டிய வேலை. இது வரைக்கும் யாரும் செய்யலை, இவங்க செய்கிறாங்க, அதனால கொஞ்சம் வித்தியாசமாக தெரியுது. ஸோ இது வந்து நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். அவர் என்னென்ன செய்ய போறாருன்றதை வச்சு நம்ம வந்து கண்டிப்பாக அதை வந்து பேசுவோம். இதில் ஜட்ஜோடைய பேர் வந்து ஏன் லாஸ்ட்ல வந்து போட்டிருக்காங்க? இந்தியாவின் முக்கிய தூண்களில் 4 தூண்களில் முக்கியமான தூண் வந்து நீதிமன்றங்கள், நீதிபதிகள் துறை தான். ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு ஜட்ஜோடைய பேர் வந்து ஏன் இவ்வளோ கடைசியில் போட்டிருக்காங்க அப்படிங்கிற ரீதியில் ஒரு விமர்சனம் எழுந்திருக்கு. ஸோ மேபி வந்து அவர் படித்த பட்டங்கள் எல்லாம் ரொம்ப நீண்டு இருக்கிறதுனால அது கடைசியாக போட்டிருக்கலாம். சரி, நீங்கள் அது வந்து ரொம்ப வந்து சில்லியான ஒரு கொஸ்டினாக தான் தெரியுது. ஏன்னா ஒரு சீக்வன்ஸில் போட்டிருப்பாங்க, மேபி வந்து இல்லைனா ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் போட்டிருப்பாங்க. அதை யாரை போட்டாலும் யாராவது ஒரு பேர் கீழே வந்து தான் இருக்க போகுது. இல்லை, எந்த துறையில் ஒரு வழக்குனாலும் கடைசியாக நம்ம போய் நிற்கிறது இடம் வந்து அதனால கடைசியாக இருக்குன்னு சட்டம் நீதிமன்றங்கள் தானே. இல்லை, அதனால தான் கடைசியாக இருக்குன்னு நினச்சிக்கலாம். ஸோ இது வந்து யாரை கீழே போட்டிருந்தாலும் அதுக்கு வந்து ஒரு கேள்வி வந்திருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பட்டியல் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கல, ஆனால் ஒரு பட்டியல் தாவேக்கால் வந்து வெளியே வருது. அதில் வந்து 9வது இடத்துல இந்த ஒரு அணியை போட்டிருக்கீங்களே அப்படின்னு ஒரு சர்ச்சை கிளம்புது. அது யதார்த்தமாக நடந்த ஒரு விஷயம். நம்ம பூத கண்ணாடி போட்டுக்கிட்டு இது ஏன் இப்படி நடந்திருக்கு, இது ஏன் இப்படி நடந்திருக்கும், இது இப்படி நடந்திருக்குமா அப்படின்ற ஒரு நம்மளுடைய அறிவெல்லாம் அதில் போட்டு நம்ம அதில் வந்து குற்றம் கண்டுபிடிக்கணும்னு நினைச்சோம்னா நீங்கள் எல்லாத்துலேயும் குற்றம் கண்டுபிடிச்சிட்டே இருக்கலாம். இங்கே வந்து அவங்க செயல்பாட்டில் வந்து நகர்ந்து போயிட்டே இருக்காங்க. மாணவர்களை ஆபாசமாக பேசியதாக தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், வழக்கு பதிய வேண்டும் என தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் ஒரு வழக்கறிஞர் வந்து மெயிலாம் அனுப்பியிருந்தார் தேசிய குழந்தைகள் நல ஆணையத்துக்கு. இப்போ தேசிய குழந்தைகள் நல ஆணையம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் மீது என்ன புகார் எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற இதில் வந்து விசாரணை வந்து தொடங்கியிருப்பதாக ஒரு தகவல். அவர் மீது போக்சோ எதுவும் பாயறதற்கான வாய்ப்பு இருக்கா? இல்லை, இதில் வந்து போக்சோ பாயுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு கேள்விக்குறி தான். இப்போ வந்து அவங்க குழந்தைங்க நல வாரியத்துக்கு வந்து இந்த ஒரு மனுவாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு அட்வொகேட் வந்து போட்டிருக்காரு. ஸோ இதை வந்து நீங்கள் சாதாரண ஒரு கட்சி தலைவர் பேசினதான் வந்து நம்ம கடந்து போயிட முடியாது. ஏன்னா அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர், மக்கள் பிரதிநிதி, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு நான் மக்களுக்கு வந்து சேவை செய்ய வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி உறுதிமொழி எடுத்துட்டு இங்கே வந்து அந்த பதவி பிரமாணம் எடுத்து அவர் வந்து இந்த ஆட்சியில் வந்து பங்கு கொள்கிறாரு. அப்படி பண்ணக்கூடிய ஒரு மக்கள் பிரதிநிதி வந்து இவ்வளவு மோசமான ஒரு சில விஷயங்களை மேடைகளில், பொது வேலையில், பெண்கள் இருக்கக்கூடிய இடங்களில் அவர் பேசும்போது அவர் வார்த்தைகள் வந்து ரொம்ப யோசித்து பேச வேண்டிய ஒரு கடமை அவருக்கு இருக்குது. ஸோ எல்லாத்தையும் தாண்டி இது வந்து கண்டிப்பாக நிறைய பெற்றோர்களையும் பிள்ளைகளையும் மனம் பாதிக்கப்பட்டிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பாதிக்கப்பட்டிருக்கு. பாதிக்கப்பட்டவர்கள் இதில் வந்து நேரடியாக வழக்கு கொடுக்கும்பொழுது இந்த மாதிரி பெட்டிஷன்ஸ் கொடுக்கும்போது அதில் நடவடிக்கை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. என்னை கேட்டிங்கன்னா அவர் மேலே வந்து நடவடிக்கை எடுக்கணும். அது போக்சோ அளவுக்கு போகுமா அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனால் அவர் பேசிய வார்த்தைகள் ரொம்பவுமே கண்ணிய குறைவான, பொதுவெளியில் பேசக்கூடாத அன்பார்லிமெண்ட்ரி வேர்டுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரியான வார்த்தைகள் தான் அவர் பயன்படுத்தியிருக்காரு. அந்த அவருடைய தோணியும் அப்படி தான் இருந்தது. நம்ம எல்லாருக்குமே அது வந்து ஒரு அதிர்ச்சியாக, ஒரு ஆச்சரியமாக இருந்தது. இவராக இப்படி பேசினார் அப்படின்னு சொல்லி, அது எந்த தேவைக்காக பேசினார், எந்த ஒரு அழுத்தத்தில் பேசினார் அப்படின்றத நம்ம பொறுத்து வந்து தான் பார்க்கணும். பட் ஆனால் இந்த இதில் வந்து அடுத்த நகர்வுகள், திமுக கூட்டணி ஆட்சியில் இருக்காரு, திமுக சின்னத்தில் நின்றுருக்காரு, அவர் மேலே வந்து நடவடிக்கை எடுக்க சொல்லி சபாநாயகருக்கு மெயில் போயிருக்கு, ஆளுநருக்கு மெயில் போயிருக்கு. ஆக்சுவலாக அவரை வந்து தகுதி நீக்கம் பண்ணணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை தான் போயிருக்கணும். சபாநாயகர்களுக்கு வேறு எந்த கோரிக்கையும் வைக்க முடியாது. அவர் இந்த மாதிரி பொதுவெளியில் பேசினதுனால அவர் தகுதி நீக்கம் பண்ணணும், அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சபாநாயகர்களுக்கு அறிவுறுத்தலாம். ஆனால் இதெல்லாம் அல்டிமேட்டாக வந்து ஆட்சியில் இருக்கிறவங்க அதை நடவடிக்கை எடுக்கணும்னு நினச்சாங்கன்னா எடுக்கலாம். எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் இல்லை. ஜூன் 22ஆம் தேதி தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவருடைய பிறந்தநாள். ஸோ இந்த பிறந்தநாள் அன்று ஒரு மிகப்பெரிய பொதுக்கூட்டம் எதுவும் தாவேக்காக நடத்த இருக்கா? இல்லை, அது ஆக்சுவலாக வந்து தமிழ்நாடு முழுக்க வந்து இந்த பிறந்தநாளை வந்து கொண்டாடுறதா பிளான் இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு தொகுதியிலையும் வந்து நம்ம மாநாடு இல்லை வந்து பொதுக்கூட்டம் அந்த மாதிரி போட்டு நம்ம பண்ண முடியாது. ஸோ எல்லா நிர்வாகிகளும் கொண்டாடும் விதமாக இந்த ஒரு பிறந்தநாள் வந்து அவங்க பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிறைய போட்டிகள் நடத்துகிறாங்க, விளையாட்டு போட்டிகள் ஆல்ரெடி வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. கிரிக்கெட் போன்ற விளையாட்டு போட்டிகள் நடத்திட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான பல விஷயங்கள் தொடர்ந்து இந்த பிறந்தநாளை அடுத்து வந்து ஆட்சியில் வந்து தான் நாங்கள் வந்து அடுத்த பிறந்தநாளை கொண்டாட போகிறோன்ற அளவுக்கு அவங்க வந்து பில்டப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தமிழ்நாடு முழுக்க இது ஒரு திருவிழாவாக மாறப்போது, அது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்கள் எங்களுக்கு நன்றி சார். நன்றி.